சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ பக்தரட்சக நமோ 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 சூரநாசக பக்தரட்சக நமோ 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 சூரநாசக. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவருளும் அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய பேரருளும் உலகளாவிலே வாழுகின்ற மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 15ஆம் நாள் 31/7/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையிலே நாம் ஆசார சிலராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே செல்வத்தை அள்ளி கொடுக்கின்ற குபேரனுடைய திசை என்று சொல்லுகின்ற வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே பொன்னச்சி போன்ற மஞ்சள் மலர்களாலே மலர் மாலைகள் தொடுத்தும் மலர்களாலே அர்ச்சனை செய்வித்தும் கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டால் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமாம். குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற வகையில் இந்த வியாழக்கிழமையிலே குரு பகவானை வேண்டி விரதம் இருப்பது தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வதற்கும் ஒரு சிறப்பு கூடியது. இப்பொழுது அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய வருடாந்த மகோற்சவம் சிறப்பாக ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நல்லைக்கந்தனுடைய ஆலயத்திலே வந்து வணங்கி வழிபாடு செய்கின்ற அடியவர்களை பார்க்கின்ற பொழுதே ஒரு ஆனந்தமாக இருக்கும், பக்தி பரவசமாக இருக்கும். இந்த யாழ் மாநகரமே, யாழ் குழாநாடே ஒரு பக்திமயமானதாக, எந்த விதமான வாகனங்கள் அந்த ஆலயத்தை சுற்றியுள்ள 4 வீதிகளிலும் வாகனங்கள் செல்ல முடியாது. ஆங்காங்கு தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு திக்கிலிருந்தும் அந்தந்த மக்களாலே இவையெல்லாம் பெரியவளவிலே நல்லூர் கந்தனுடைய பக்தர்கள் இவ்வாறு தண்ணீர் பந்தல்கள், அது ஆலயத்துக்கு அருகிலே மட்டுமல்ல, 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு அங்கால கூட நல்லூர் கந்தனுக்கு நடைபாதையாக நடந்து செல்லுகின்ற யாத்திரைகளுக்காக தண்ணீர் பந்தல் அமைத்திருப்பார்கள். அங்கே தினமும் காவடிகள் அலங்காரமாக, முன்னைய காலத்திலேயெல்லாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 60 70 என்ற குழுக்கள் சேர்ந்து ஒவ்வொரு இடத்திலிருந்தும் காவடி ஆடி வருவார்கள். ஒரு ஆனந்தமாக இருக்கும், சந்தோஷமாக. அலங்கார கந்தன் காவடி கந்தனாக இருக்கின்ற நல்லூர் கந்த பெருமானுடைய இந்த உற்சவ காலங்களிலே முடிந்தவர்கள் 25 நாட்களும் சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அவ்வாறு தினமும் அங்கு செல்ல முடியாதவர்கள்
அல்லது தொலைவிலே இருந்து வர முடியாதவர்களுக்காக இந்த ஓம் தொலைக்காட்சி பெரிய ஒரு பணியை தொடர்ந்து செய்து வருவது, காலை மாலை நிகழ்ச்சிகளை எல்லாம் நேரலையாக கொடுத்து வருகின்ற ஒரு சிறப்பு. நாமும் இந்த நல்லைக்கந்தனுடைய உற்சவ காலங்களிலே நேரில் சென்று தரிசிக்கக்கூடியவர்கள் நேரிலே சென்று முருகப்பெருமானை வணங்கி அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். மனிதன் பிறக்கும் பொழுதும் அழுகின்றான், இறக்கும் பொழுதும் அழுகின்றான். ஒரு நாளிலும் கவலையை மறந்து சிரிக்க மறந்தான் என்று ஒரு கவிஞன் பாடுகின்றார். கண்ணீர் எங்களுடைய வாழ்வில் இரண்டர கலந்த ஒரு அனுபவமாகும். ஆனால் இந்த கண்ணீருக்கு அர்த்தம் இருக்கின்றது. இயேசு ஒரு முறை வழி நடந்து செல்லுகின்ற பொழுது கைம்பெண் ஒருத்தி, கணவனை இழந்தவள், தன்னுடைய ஒரே மகனை இழந்து அந்த மகனை மனிதர்கள் அடக்கத்திற்காக சுமந்து செல்லுகின்ற காட்சியை பார்க்கின்றார். உடனடியாக இயேசு அங்கு சென்று அந்த பாடையை தொட்டார். பாடையை தொடுதல் என்பது ஒரு அழுக்காக, பாடையை தொடுதல் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இயேசு போதகராக இருந்ததனால் அந்த பாடையை தொடுகின்ற பொழுது அவர் அசுத்தப்படலாம், அசுத்தமாக்கப்படலாம். ஆனால் இயேசு அந்த பாடையை தொடுகின்றார். ஏனென்றால் அந்த விதவையினுடைய ஒரே மகனை இழந்த அந்த பெண்ணுடைய கண்ணீர் அவருடைய உள்ளத்தை தொட்டது. அதனால் இயேசு அருகில் சென்று அந்த பெண்ணை பார்த்து, அழாதே அம்மா என்று சொல்கின்றார். அதன் பின்பு அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கின்றார். இங்கே இந்த உயிர் பிச்சை கொடுப்பதற்கு முன்னதாக இடம்பெறுகின்ற சில நிகழ்வுகள் எங்களை சிந்தனைக்கு அழைக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் யாரையாவது பார்த்து கூர்ந்து நோக்கி அவர்களுடைய கண்ணீர் எங்களுடைய உள்ளத்தை தொட்டதினாலே அழாதே என்று சொல்லி இருக்கின்றோமா? அப்படி சொல்லுவதற்கு எங்களுக்கு பரிவு இருக்க வேண்டும், கரிசனை இருக்க வேண்டும், பலம் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒருவரை பார்த்து நீ அழாதே என்று சொல்ல முடியும், உரிமையோடு சொல்ல முடியும், அதிகாரத்தோடு சொல்ல முடியும், அக்கறையோடு சொல்ல முடியும். கண்ணீரோடு வாழுகின்றவர்களுடைய கண்ணீரிலே தன்னுடைய உள்ளத்தை நனைத்தவர் தான் ஆண்டவர் இயேசு. கருணை கொண்டார். கவலையின் மத்தியிலே அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அவர் உள்ளம் கொண்டார். அவருடைய உள்ளம் எப்பொழுதும் இளகியதாக இருக்கின்றது. நாங்கள் வாழுகின்ற சூழலிலே எங்களுடைய கண்ணீரை பற்றி மட்டும் நாங்கள் அக்கறை கொள்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இழப்புகளை சந்தித்திருக்கின்றோம், அல்லது தோல்விகளை சந்தித்திருக்கின்றோம், கவலைப்படுகின்றோம், அதனாலே கண்ணீர் விடுகின்றோம். அடுத்தவர்களுடைய கண்ணீரையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோமா? அந்த கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது, அந்த கண்ணீரிலே ஒரு கவலை இருக்கின்றது, தாக்கம் இருக்கின்றது. இதிலே என்னுடைய பங்களிப்பு என்ன என்று நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா? அடுத்தவர்களுடைய கண்ணீர்கள் எங்களுடைய உள்ளத்தை தொட வேண்டும். அதுதான் இயேசுவினுடைய உள்ளம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படை தத்துவமாகும். அழுவாரோடு அழுவதற்கு ஒத்துணர்வு கொள்வதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒத்துணர்வு கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக அங்கு வழி பிறக்கும்.
எங்களுடைய துணை, எங்களுடைய ஆறுதலான வார்த்தை, எங்களுடைய அன்பான அரவணைப்பு, எங்களுடைய சில உதவிகள் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு துணை நிற்கலாம். அதற்கான ஒரு அழைப்பை நானும் நீங்களும் அனுதினம் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆகினாலே எங்களை சூழ்ந்திருக்கின்ற அன்பர்கள், நண்பர்கள், இழப்புக்களை சந்தித்து துன்பத்திலே வாடுகின்றவர்களோடு நாங்கள் ஒரு சில நிமிடங்களை செலவு செய்வோம். அவர்களை நாங்கள் சந்திப்போம். அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுவோம். அழாதே என்று நாங்கள் அன்போடு சொல்லுவோம், கருணையோடு சொல்லுவோம். வெறுமனே சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, உரிமையோடு நாங்கள் சொல்லுவதற்கு எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து அடுத்தவர்கள் மட்டிலே எங்களுக்கு கரிசனையும் அன்பும் பிறக்க வேண்டும். இத்தகைய இரக்க செயல்களிலே நாங்கள் இறங்குவதற்கு இறைவன் எங்களுடைய உள்ளங்களை தயார் செய்ய வேண்டும். எங்களுடைய உள்ளங்களை கண்ணீரிலே நாங்கள் நினைக்க வேண்டும் என்று இந்த நாளிலே அருள் வேண்டுவோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலா ஆலிஹி வஸஹபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எப்பொழுதும் நமது நாவுகளை பேணி நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறரை பற்றி நாம் புறம் பேசுகின்றவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் ஏதும் தப்பு தவறுகள் செய்வார்களாயிருந்தால் அதை நாம் பிறரிடத்திலே அவரை பற்றி குறைகளை சொல்லித் திரிவதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அந்த பிழை செய்கின்றவர்கள் திருந்தப் போவதும் இல்லை. உண்மையாகவே அவர்களோடு இவன் அன்பு கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அந்த பிழை செய்கின்றவரை நேரடியாக சந்தித்து அவருடைய பிழையை சுட்டி காட்டி, அத்தகைய பிழையை செய்ய வேண்டாம், சமுதாயத்திலே உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கின்றது, சமுதாயத்திலே உங்களுக்கு இழிவு இருக்கின்றது, அதனால் இத்தகைய பிழையை செய்கின்றவராக நீங்கள் இருக்கக்கூடாது என தனிப்பட்ட முறையிலே அவருடைய சுயமரியாதையை பாதுகாத்து அவருக்கு புத்தி சொல்கின்றவர்களாக இருப்போம் என்றால் இது ஒரு நல்ல பண்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அவனுக்குமே தெரியாமல், பிழை செய்கின்றவருக்குமே தெரியாமல், அவர் இல்லாத போது அவரை பற்றி 4 பேரிடத்திலே குறை சொல்வது என்பது இருக்கின்றதே, இது சமுதாயத்திலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குமே அல்லாமல் இதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் பிறரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்ற செய்தியைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனும் கூட புறம் பேசுவதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி சொல்கிறான் என்றால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலைமையில் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா, அதனை நீ வெறுப்பாய் என்று சொல்லிவிட்டு புறம் பேசுவது என்பது இதைவிட அசிங்கமான அருவருப்பான ஒரு செயலாகும் என அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். புறம் பேசுகின்ற செயலை இறைவன் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலையில் அவனுடைய உடலின் ஒரு பகுதியை நீ அறுத்து அந்த மாமிசத்தை சாப்பிடுவது எவ்வளவு அருவருப்பான ஒரு செயலோ அதைவிட அருவருப்பான ஒரு செயல்தான் அடுத்தவர் இல்லாத போது அவரை பற்றிய செய்திகளை புறமாக பிறரிடத்திலே பேசுகின்ற ஒரு நடைமுறை என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்கின்றான். அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, நாம் எப்பொழுதும் பிறரை பற்றிய நல்ல செய்திகள் பேச வேண்டுமே அல்லாமல் பிறர் செய்கின்ற குற்றங்குறைகளை அலசி ஆராய்ந்து அதை நாம் பேசுகின்ற பழக்கமுடையவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அடுத்த மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர் இல்லாத நேரத்திலே அவரை பற்றிய நல்ல செய்திகளை நாம் பேசி பரிமாறுகின்றவர்களாக இருப்போம் என்றால் சமுதாயத்திலே இதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்திலே இறை வானவர்கள் அந்த நேரத்திலே நமக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்வார்கள். ஏன்,
ஒரு சகோதரன் இல்லாத போது அவனை பற்றிய நல்ல செய்திகளை இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதையிட்டு வானவர்கள் இறைவனிடத்திலே இத்தகைய மனிதர்களுக்காக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த செய்திகளை எல்லாம் நபிகளார் நமக்கு சொன்ன செய்திகளாக நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இளஞ்சந்ததிகளே, மாணவ மணிகளே, நாம் எல்லோரும் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத போது நல்ல செய்திகளையே பேசுகின்ற நட்பண்புள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.